வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். பிரபஞ்சம் உங்களுக்கு அளிக்கிற மிகப்பெரிய பரிசு என்ன, கிஃப்ட் என்ன? ஸோ என்ன ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஜென்ரல் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ரீடிங்குள்ளார போயிடுவோம். ஓகே, this is Three of Pentacles. ஐ திங்க் ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் இந்த கிறிஸ்டல்ஸ் ஜெம் ஸ்டோன், இப்போ என்கிட்ட இருக்குல்ல கிறிஸ்டல்ஸ், அது மாதிரி இந்த கிறிஸ்டல் ஜெம் ஸ்டோன்ஸு இதெல்லாமே வந்துட்டு விருப்பப்படுற நபராக கூட இருக்கலாம். மேபி நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீல் லைக் டேரோட், அஸ்ட்ராலஜி, மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கூட லேர்ன் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லை அந்த ஃபீல்டில் கூட இருக்கவும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ வந்து உங்களுக்கு திடீர்னு வந்து இந்த மாதிரி எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் மேலே அதிகமான ஈர்ப்புகள் வர ஆரம்பிக்கும். இது தானாக வந்துட்டு உங்களுக்கு வராது. இந்த பிரபஞ்சம் வந்துட்டு உங்களை இந்த ஒரு ஹீலிங் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு கூட்டிட்டு வர போகிறாங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருக்கும். நீங்கள் இந்த இப்போ என்கிட்ட இருக்கிற மாதிரி கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அண்ட் அது மேலே வந்துட்டு ஒரு தாட் வந்துட்டு வர ஆரம்பிக்கும். அதுக்காக சேவிங்ஸ் சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. பிகாஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் யூ பீப்புள் நீங்கள் வந்து இந்த டெய்லி லைஃப் ட்ராமாஸை விட்டுட்டு இந்த ஒரு ஹீலிங் ஃபேஸ்க்குள்ளார வருவீங்க. இட்ஸ் எ டிஃப்ரெண்ட். ஒருத்தவங்களும் ஒரு ஃபேஸ்க்குள்ளார வந்துட்டு வருவீங்க, ரைட்? அண்ட் வந்து உங்களுடைய மைண்ட் செட்டாக இருக்கட்டும், வைப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு டிவைனோட இந்த பிரபஞ்சத்துடைய கண்ட்ரோலில் வந்துட்டு வரப்போகுது. ஓகே, விச் மீன்ஸ் உங்களுடைய இன்ட்யூஷன், உள்ளுணர்வு வந்துட்டு டைரக்ட்லி வந்துட்டு பிரபஞ்சத்தோட வந்துட்டு கனெக்ட் ஆகும். ஓகே, அண்ட் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சில சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன்ஸ், பீப்புள், அவங்களோட வந்துட்டு எப்படியோ நீங்கள் வந்து கனெக்ட் ஆவீங்க. லைக் டைரக்ட்லி இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை வச்சுட்டு அவங்களோட கான்டாக்ட் கிடைக்கிறது, அவங்க கிட்ட ஒரு வாட்டியாவது அட்லீஸ்ட் பேசுறது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நடக்கும். அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் நாட் ரேண்டம். பிரபஞ்சம் பர்பஸ்ஃபுல்லாக வந்துட்டு உங்கள் லைஃப்பில் அவங்கள வந்துட்டு சென்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஒரு பிக்கெஸ்ட் மோட்டிவேஷன், உங்கள் லைஃப்பில் ஒரு பிரேக் த்ரூ வேணும், ஒரு ஸ்ட்ராங்கான மாற்றங்கள் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி பர்சன்ஸை நீங்கள் வந்து மீட் பண்ணாவே அவங்களோட ஆரா அண்ட் உங்களோட ஆரா ரெண்டுமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அந்த நபர், அந்த சக்ஸஸ்ஃபுல் பர்சனுடைய நபர் அவங்க கிட்ட ஒன் டைம் பேசினது உங்கள் லைஃப்பில், உங்கள் மைண்டில் எஸ்பெஷலி வந்துட்டு மாற்றத்தை கொடுக்கும். ஒரு சில பேர் சரியாக தூங்க கூட மாட்டீங்க, அந்த அளவுக்கு வந்துட்டு பயங்கர மோட்டிவேஷன் அப்படிங்கிறதும் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட சரௌண்டிங்ஸில் வந்துட்டு நீங்களே கவனிச்சு பாருங்க, வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். ஒன்லி மோட்டிவேஷனான சக்ஸஸ்ஃபுல்லான சரௌண்டிங்ஸ் தான் ஒரு சில பேருக்கு ஸ்ட்ராங்காக வரும். இந்த டெய்லி ட்ராமா பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, காசிப் பண்ணிட்டு எதையாவது ஒன்று குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க பாருங்களேன், அவங்க கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? அண்ட் உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி பர்சன்ஸ் ஆல்ரெடி விலகியிருப்பாங்க. ஸோ இந்த பிரபஞ்சம் சொல்கிற விஷயம் வந்து நீங்கள் அவங்கள தேடிட்டு போகாதீங்க. ஆல்தோ நீங்கள் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, இப்போது இன்னொரு சான்ஸ் கொடுக்கலான்னு நம்புறீங்க, வெயிட் பண்ணுறீங்க. பட் இந்த பிரபஞ்சம் சொல்கிறது என்ன, அவங்கள நான் விலைக்கு வச்சதே உனக்கான ஒரு நல்ல கிஃப்டை கொடுக்கதான், உன் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு தான் நான் விலைக்கு வச்சேன். நீ திரும்பி அங்கே தேடி போன அப்படின்னா நீ இந்த கிஃப்ட் உனக்கு கிடைக்காது. இட்ஸ் அ டைரக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஒரு விஷயம் வந்து என்னன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சனாக இருப்பீங்க. கைண்ட் ஆஃப் யூனிக்கான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாக வந்துட்டு இருப்பீங்க. அது வந்து உங்களை சுற்றி இருக்கிற ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஏற்றுக்க முடியல. பிகாஸ் ஜெலசி, ஒரு பொறாமனால வந்துட்டு அதை ஏற்றுக்க முடியாமல் இருக்கு. டோன்ட் வரி, யூனிவர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்கள் லைஃப்பில் குவான்டிட்டி தாண்டி குவாலிட்டி வந்து அதிகமாகும். நிறைய பேர் எனக்கு பேசணும், நிறைய அப்படிங்கிறத தாண்டி வெரி குட் சோல்ஸ் மட்டும் தான் இருக்க போகிறாங்க. இது வந்து பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு கிஃப்ட். பட் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறது உங்களோட கையில் தான் இருக்குது. இப்போது நான் சொல்கிறேன், பிகாஸ் ஒரு சில பேருக்கு வந்துட்டு எனக்கு குவான்டிட்டி முக்கியம், என் சைடில் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ நபர்கள் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஷோ ஆஃப் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்க. பிகாஸ்
இட்ஸ் நாட் பேட், பட் ஆனால் அந்த ஒரு ஏக்கங்கள், அந்த ஒரு ஆசைகள் ஒரு சில பேருக்கு இருக்கும். எனக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு காமிக்கணும்னு சொல்லிட்டு. பட் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சன், ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சோல். உங்களை சுற்றி அண்ட் இன்னசென்ட் ஆல்சோ நீங்கள், ஓகேவா? உங்களை சுற்றி நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறது இட்ஸ் குட்டு தான், ஆனால் அது உங்களோட வந்து வளர்ச்சிக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கும். ஸோ நீங்களே வந்துட்டு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சுக்குவீங்க. குவாலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? அண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிங் ஆர் குவீன்கான ஒரு மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் வரப்போகுது, ஓகேங்களா? அந்த லைஃப்பை நீங்கள் லீடு பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஒரு லைஃப்பை வாழ்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இது வரைக்கும் வந்துட்டு மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, பேசுகிறாங்க, பாஸ்ட் விஷயங்களை நினச்சிக்கிட்டே உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருந்தது அப்படின்னா, இனிமேல் வந்துட்டு லைஃப்பில் எப்படி செட்டில் ஆகணும், எப்படி ஏர்ன் பண்ணணும், எப்படி நமக்கான ஒரு நேமை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா லைக் உங்களுடைய ஒரு க்ரோத் பற்றின ஒரு மைண்ட் செட்டு தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ விச் இஸ் வெரி பாசிட்டிவ். ஸோ நான் சொன்னேன்ல, அந்த ஒரு பர்சன் தட் சக்ஸஸ்ஃபுல்ல ஒரு பர்சன் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக இருப்பாங்க. ப்ராபப்ளி ஆப்போசிட் ஜெண்டராக இருக்க சான்சஸ் அதிகம். அண்ட் அவங்க வந்து உங்களை வந்து ஒரு இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி உங்களை வெளியில கொண்டு வருவாங்க. உங்களை நிறைய இடங்கள்ல வந்துட்டு ஒரு சுதந்திரமா வந்துட்டு நீங்க இருக்கிறதுக்கு அந்த நபர் உதவியா இருப்பாங்க. ஓகே, அண்ட் அந்த நபர் உங்க லைஃப்ல லைஃப் லாங் இருப்பாங்களா அப்படின்னா நாட் தட். அது வந்து நீங்க எடுத்துட்டு போறத பொறுத்து அந்த ரிலேஷன்ஷிப்பை. பட் கண்டிப்பா உங்க மாற்றத்துக்கு வருவாங்க. சரி, இது எப்போ நடக்கும்? அடுத்த கேள்வி கேட்பீங்க, இது எப்போ நடக்கும், எப்போ நான் அவங்கள மீட் பண்ணலாம்? இந்த இயர் கண்டிப்பா பாசிபிள் இருக்கு. ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி நீங்க மீட் பண்ணிருப்பீங்க, பட் இந்த இயர் கண்டிப்பா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மினிமம் ஆஃப் 3 to 6 months நான் சொல்லுவேன், ஓகேங்களா? இது எப்படி வந்து கனெக்ட் ஆவாங்க, எது மூலயமா கனெக்ட் ஆவாங்க, நோ ஐடியா. நோ ஒன் வில் கெட் தட் ஐடியா, பிகாஸ் அது யூனிவர்ஸோட கையில சடனா வரக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பா தான் இருக்கும், அந்த பாண்டிங்கா இருக்கும். ஓகே, அண்ட் சரி, இந்த டைம்ல வந்துட்டு நீங்க நிறைய வந்து செல்ஃபிஷான முடிவுகளை எடுக்க வாய்ப்பு இருக்கு. செல்ஃபிஷ் அப்படின்னா இது வரைக்கும் மற்றவங்களுக்காக, அதாவது உங்களை பத்தி கேரே பண்ணாதவங்களுக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க, உங்களோட ஆசைகள், உங்களோட விருப்பங்களை மறைச்சு. ஸோ இனி அப்படியே ஆப்போசிட்டா மாற போகுது. ஸோ தட் செல்ஃபிஷ் எனர்ஜி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரொடெக்டிவா வந்து இருக்கும். சரி, ஒரு விஷயம் வந்து யூனிவர்ஸ் சொல்றது என்ன அப்படின்னா, டோன்ட் வரி. உங்களை யாராவது காப்பி பண்றாங்க, உங்களோட ஐடியாஸை திருடுறாங்க, உங்களை மாதிரியே செய்யணும் ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பயப்படுறீங்கன்னா டோன்ட் வரி, லெட் தம் காப்பி பண்ணிக்கிட்டோம். பட் ரொம்ப நாள் அந்த காப்பி பண்றது நிற்காது. பிகாஸ் நீங்க ரொம்ப யூனிக். ஒரு விஷயத்தையும் நீங்க ரொம்ப டிஃப்ரெண்டா செய்யக்கூடிய ஆளுங்க. மற்றவங்க காப்பி பண்றாங்கிறதுக்காக நீங்க உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்டே என்ன அப்படின்னா கிரியேட்டிவிட்டி, நல்ல ஸ்ட்ராங்கான மைண்ட் செட். அதை யூஸ் பண்ணுங்க, மற்றவங்களுக்காக அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது இன்னும் தான் அதிகமாகும். இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா உங்க மைண்ட் செட் அண்ட் கிரியேட்டிவிட்டி மேஜர் ரோலை வந்துட்டு பிளே பண்ணும். வாட் இஸ் திஸ்? 7 of Wands ரிவர்ஸ்ல வந்திருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்க லைஃப்ல இந்த வருஷமே நான் சொல்லுவேன், உங்களுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பழைய பீப்புளாக இருக்கட்டும், அவங்கள விட்டு விலகி நீங்கள் நியூ டைரக்ஷன் போவீங்க டு நியூ சர்க்கிள். நான் முன்னாடியே சொன்னது தான் வந்திருக்கு, ஓகேவா? ஸோ டோன்ட் வரி. இது உங்க கண்ட்ரோலை மீறி நடக்கும், சரிங்களா? இது எதுவுமே வந்துட்டு உங்க கண்ட்ரோல்ல கிடையவே கிடையாது. உங்க கண்ட்ரோலை மீறி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் சரி, உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 3 and 7 வந்துட்டு மோஸ்ட்லி ரிப்பிட்டேட்டிவாக வந்துட்டு வருது, விச் இஸ் குட் ஃபார் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் மேரேஜஸ். எஸ், ப்ரொஃபஷனல் லெவலில் பார்க்குறப்போ வந்துட்டு கண்டிப்பாக இந்த வருஷம் வந்துட்டு யார் கூடயாவது ஒரு டீம் அப் பண்ணுவீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, வேலை செய்கிறதுக்குன்னு பீப்புள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் சோலோவாக பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, இல்லை நான் சோஷியல் மீடியா வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ண பர்சன்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த டைம் வந்துட்டு கிடைப்பாங்க. யூ வில் கெட் தட் சப்போர்ட் அண்ட் ஒரு ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் பர்சனாக மாறுவீங்க. தட்ஸ் ஃபார் ஷோர், ஓகேவா? இஃப் யூஆர் பிஸ்னஸ் மைண்டாக இருக்கிறவங்களுக்கு ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் பர்சனாக மாறுவீங்க. இது ஒரு பிகினிங்காக இருக்கும் இந்த ஒரு வருஷம், ஓகேங்களா? ஸோ தட்ஸ் அ வெரி குட் ஸ்டார்ட். அண்ட் பர்சனல் லெவலில் பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு
மேரேஜ் ஆகாமல் இருக்கிறவங்க வந்து கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக மேரேஜ் நடக்கும். ஒன்ஸ் நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு இது ஒரு கார்மிக் கான ரிலேஷன்ஷிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. லைக் ஒன்ஸ் உங்கள் கர்மா எண்ட் ஆனுச்சு அப்படின்னா அண்ட் தென் திஸ் பர்சன் வில் கம் இன் யுவர் லைஃப். எய்தர் ஒன் ஆஃப் யூ, இது நீங்களோ இல்லை உங்கள் பார்ட்னரோ அந்த கார்மிக் பாண்டில் இருக்கலாம். ஒன்ஸ் எண்ட் ஆன அப்புறம் யூ வில் பி டுகெதர். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் மேரேஜ்க்கு முன்னாடியே செட்டில் ஆகிட்டு அண்ட் தென் யூ வில் கெட் மேரிட். ஒரு சில பேருக்கு அந்த மாதிரியான ஒரு சான்சஸும் வந்துட்டு காமிக்குது. ஓகே, ஸோ வெரி குட் மேரேஜ், பார்ட்னர்ஷிப், வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங், பேசுறதுக்கான ஒரு கிஃப்ட், இதெல்லாமே நல்லா தான் இருக்கு. அண்ட் உங்கள் சிப்ளிங்ஸ் கூட ஃபைட்டு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பேச்சுவார்த்தையே இல்லை, நாங்கள் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டோம், ஒரு ஈகோ கிளாஷஸ், எஸ் சரியாகும், புரிதல் வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல், ரிக்ரெட்ஸ், இதெல்லாமே வந்துட்டு கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம். I got this number 9. Yes. And வெளிநாட்டு பயணங்கள் நல்ல ஒரு சாதகம் கொடுக்கும். அப்ராட் போய் ட்ராவல் பண்ணுறது, அங்கே போய் வேலை செய்கிறது நல்ல சான்சஸ் கொடுக்கும், லக் இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் முடிச்சுட்டு பார்ட்னரோட போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் அதுக்கு முன்னாடி வேலை விஷயமா, ஸ்டடீஸ் விஷயமா போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லக்காக வந்துட்டு இருக்கும், வளர்ச்சியும் வந்துட்டு கொடுக்கும். ஓகேங்களா? அண்ட் வந்து எஸ் மேரேஜ் அப்படிங்கிறப்போ ஒரு சில பேர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வெளிநாட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவீங்க, இல்லை மாப்பிள்ளை அவங்க பொண்ணு கூட வெளிநாட்டில் இருந்து வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் அதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸும் வந்துட்டு இருக்கும். அந்த பர்சன் கிட்டக்க இல்லை, கொஞ்சம் தள்ளி, இப்போ வேலை விஷயமா இதுக்கும் தள்ளி இருக்கிற மாதிரியான சான்சஸும் வந்து காமிக்குது. ரைட். இட்ஸ் அ வெரி குட் சைன். ஐல் டேக் சாம்ஸ் இருக்கும். இதில் என்ன மெசேஜ் வரும்? See, very big butterfly and heart in வந்திருக்கு. இது வந்து என்ன அப்படின்னா, இந்த கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி தான் காமிக்குது. அதாவது உங்கள் லைஃப்பில் இனி அடுத்தடுத்த மாற்றங்கள்ங்கிறது இருக்காது, ஒரு ஹியூஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். இந்த ஒரு வாட்டி உங்கள் லைஃப்பில் யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த ஒரு பரிசு ஃபாரெவராக இருக்கும். அதை நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போங்க. இன்னொரு வாட்டி இன்னொரு சான்ஸ் கிடைக்கும், சரி நான் இப்போ விட்டுறேன், இன்னொரு சான்ஸ் கிடைக்கும்ல, அப்போ நான் பார்த்துக்கிறேன்னு வந்து அசால்ட்டாக இருக்காதீங்க. தட் இஸ் அ வார்னிங் ஆல்சோ இங்கே. ஓகேவா? ஸோ கிடைக்கிற சான்ஸ் இப்போ நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அது திருப்பி எப்போ கிடைக்கும், அது கிடைக்குமா அப்படிங்கிறதே வந்துட்டு இங்கே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இட் இஸ் அ ஒன் டைம் சான்சஸ், கோ ஃபார் இட். ஓகேவா? அண்ட் நான் தான் சரி, ரிலேஷன்ஷிப் ட்ராமாஸில் வந்துட்டு சேஞ்சஸ் வரும், க்ரோத் இருக்கும், அண்ட் கிஃப்ட்ஸ் நிறையா இருக்குங்க. உங்களுக்கு நான் சொல்கிறல, இந்த பிரபஞ்சம் கொடுக்குற கிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ ஒர்த். ஒன் டைம் சான்ஸ் இஸ் அ ஒர்த். வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்படி வந்துட்டு இந்த ஒரு ஹார்ட் ஒன்றும் வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் தனிமையாக இருக்கிறவங்களுக்கும் சரி, ஹார்ட் பிரேக்கில் இருக்கிறவங்களுக்கும் சரி, கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கான ஒரு சப்போர்ட் வருது. உங்கள் மனசை வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்கும், உங்களோட கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஷேர் பண்ணி சரி பண்ணுறதுக்கும் another heart is waiting for you, someone. ஓகேங்களா? ஸோ தட் பிரிங்ஸ் வெரி குட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஃப்ரீடம் கிடைக்கும். ஓகே, ஸோ எனக்கு இந்த ரீடிங் ரொம்ப பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொடுத்துருக்கு. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு வார்னிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் சான்ஸ் தான். இப்போ விட்டீங்க அப்படின்னா திருப்பி அது நீங்கள் ரிக்ரெட் பண்ணுற மாதிரி போயிடும். ஸோ அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ வேற ஏதாவது மெசேஜஸ் இருக்கான்னு பார்க்குறேன். You can say this affirmation also. I am brilliant, gorgeous, fabulous. I shine my life brightly. இது மாதிரி வந்துட்டு ரொம்ப ஹை லெவலில் வந்துட்டு திங்க் பண்ண ஆரம்பிங்க உங்களை பற்றி. அதுக்கான ஒரு அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லலாம், இல்லை உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் வந்துட்டு பிரபஞ்சத்துக்கு சொல்லணுமோ அதையும் கூட வந்துட்டு சொல்லிக்கலாம். ஓகே, பட் another ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இந்த கிஃப்டை ரிசீவ் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் ஆகி யூனிவர்ஸோட வழியில வந்து டிராவல் பண்றீங்களோ, எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு இட்ஸ் லைக் அ ஜாக்பாட்.
வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கும் வித்தியாசமான ஒரு ப்ரைஸஸ் இருக்கும் யூனிவர்ஸ் கொடுக்கறது. ஜஸ்ட் கோ ஃபார் இட். வெரி பாசிட்டிவ் எனர்ஜியாக தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ கவலைப்பட்டுட்டு ஒரி பண்ணிட்டு அடுத்து என்ன நடக்கும்னு பயப்படுற உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல செய்தியாக தான் இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ.